மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 18 தொடக்கம் 27 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை எனும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தானே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு மலிவரவு உருவாக்க வேண்டும் என்று மோசே தமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தவறாக கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிரிடம் எழுப்பப்படுவதில்லை பற்றி மோசையின் நூலில் முட்புதர் பற்றி நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமும் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறாக கருத்தில் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.